நான் காலையில எந்திரிச்சு வந்து பாக்குறேன். நம்ம ஃப்ளோரான் வந்து விளையாடவே இல்ல. ஒரு மாரி சிக்கா ஒரு கார்னர்லயே விழுந்து கிடந்துச்சு. இது என்னடான்னு பார்த்தோம்னா, ஸ்லீப்பிங் டிசீஸ் அப்படின்னு அதுக்கு வந்திருக்கு. ஓகே, இதுக்கு வந்து என்ன மெடிசின் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில போய் பார்த்ததுக்கு பேராக்ளியர் அப்படிங்கிற மெடிசின் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு வந்து இந்த மாரி 2 ஃபீட் டேங்க்குக்கு வந்து ஒரு பாக்கெட் நம்ம ஃபுல்லாமே போட்டுறணும். ஃபுல்லாமே போட்டதுக்கப்புறம் ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுறணும். ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டு 1 ஸ்பூன் ஆஃப் சால்ட் போட்டுறணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எவ்ரி டே வந்து நம்ம வந்து 20% ஆஃப் த தண்ணி வந்து இதுக்கு மாத்திக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி டெய்லி தண்ணி மாற்றணும். அதுக்கப்புறம் எவ்ரி 3 டேஸ் வந்து நீங்கள் பேராக்ளியர் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா என்னோட மீன் வந்து ஒரு 7th டேயே எனக்கு வந்து இது ஒரு ரிசல்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இந்த இதுக்கு ஓரளவு 7th டேயே இது வந்து சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு, ஓரளவு ஆக்டிவா ஆரம்பிச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த பாடியே ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சு, ரெட் கலர் எதுவுமே தெரியல. அப்கமிங் வீடியோல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த அந்த ரெட் கலர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. மீனுமே ஓரளவு ஆக்டிவா ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி உங்க வீட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது மீன் இந்த மாதிரி சிக் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் மீனை காப்பாத்திக்கலாம். இது வந்து ஒரு 8th டே பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஆக்டிவா நம்மளோட ஃபுட் எல்லாம் சாப்பிடுது. ப்ரான் முதல்ல அடி நம்ம அடிச்சு மாட்டுது இந்த ப்ரான்ஸை. ஓகே, ஹாப்பி ஃபிஷிங்.